இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. அதிகாலை வேளையிலே ஒரு முறை கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். உன்னாலும் என்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில நாம் எதிர்பார்த்திருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய கரம். அவர்தான் நம்மை விடுவித்து நம்மை நடத்துகிறவர். அவர்தான் நம்மை பாதுகாக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறவர். அவர்தான் நம்மை விடுதலையாக்குவேன் என்று வாக்குத்தத்தத்தோடு கடந்து வருகிறவர். ஒரு வசனத்தை இந்த அதிகாலையிலே நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் தியானிப்போமானால், அப்பொழுது அவர் படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னித்து மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து, இங்கு ஒருவனாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு திமிர்வாதக்காரன், அவன் கைகள் கால்கள் அசைக்க முடியாதவன், படுத்த படுக்கையாய் கிடக்கிறவன், இவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே எதெல்லாம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்கிறதோ அவளை இயேசுகிட்டே கொண்டு வா, இயேசுவிடத்திலே கொண்டு வா. இவனால் ஒன்றும் சுயமாய் செய்ய முடியாது. இவன் மற்றொரு உதவிக்குத்தான் காத்திருந்தானே தவிர இவனால் சுயமாய் எழுந்து காரியத்தை செய்ய முடியாது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே படுக்கையில் கடந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு எதெல்லாம் உன்னை கர்த்தரிடத்தில் சேர முடியாதபடிக்கு தடை செய்கிறதோ அவைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வா. அவர்கள் கொண்டு வந்ததுக்கு காரணம், வேதம் சொல்ல விசுவாசித்தார்கள். நான் தேவனிடத்திலே போனால் எனக்கு விடுதலை உண்டு என்பதை விசுவாசித்தார்கள். நான் தேவனிடத்திலே வந்தால் அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்பதை விசுவாசித்தார்கள். தேவனுடைய பிள்ளை, உன்னாலே செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே கொண்டு வா. அவர்கள் அதை கொண்டு வந்து கர்த்தரிடத்திலே கொண்டு வந்ததை கர்த்தர் கண்டார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. அது என்ன தடையாக இருக்கட்டும், அது என்ன போராட்டமாக இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் சரி, விட முடியாத சில காரியங்களை கூட கர்த்தரிடத்திலே கொண்டு வா. அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உன்னை மன்னித்து உன்னை விடுதலையாக்குவேன். இந்த சரித்திரத்தை, இந்த காரியத்தை நாம் காணும் பொழுது தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவனை பார்த்தார். அவனை மேலோட்டமாக பார்க்கவில்லை, அவனுடைய உள்ளோட்டத்தை கண்டார், அவனுடைய இருதயத்தை கண்டார். அந்த இருதயத்தில் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும், இயேசுவிடத்தில் வந்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும், இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தை பயன்படுத்தினான். சகோதரியே, சகோதரா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, இந்த காலையில் சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்களும் விசுவாசிக்கிறோம். நீர் என்றால் நீர் கர்த்தாவை பரலோகத்தில் வந்த மாத்திரமல்ல, நீர் எங்களை உருவாக்கினவர், நீர் எங்களை உண்டாக்கினவர், எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த காலையில் விசுவாசம் என்ன? இயேசுவிடத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறாயா? இயேசுவிடத்தில் வந்தால் எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார் என்று நம்புகிறாயா? அப்பொழுது ஆண்டவர் சொன்ன, மகனை திடன் கொள், நீ திடன் கொள், பயப்பட வேண்டாம், நம்பிக்கை எடு, விசுவாசத்தோடு வந்திருக்கிறாய், உன்னை குணமாக்குவேன், உன்னை நான் விடுதலை ஆக்குவேன், உனக்கு வேறு யாரும் வேண்டாம், நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாகவே வந்தேன். பாவம் இல்லாத தேவன் நமக்காக பாவமாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம், உன்னை விடுதலையோடு மாற்றுவதற்காக.
இந்த காலை வெள்ளை சொல்லுவோம், கர்த்தாவை விசுவாசிக்கிறேன், நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் சுகமாக்கப்பட்டவனாக தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே வராத ஒன்றுமே நாம் ஜெயம் எடுக்க முடியாது. விசுவாசிப்போம் தேவ சமூகத்தில். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் என்று கேட்போம். உன்னால முடியாததை கர்த்தரிடத்தில் கொண்டு வா. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை விடுவித்து உன்னை நடத்தும்படியாய், உனக்கு நன்மை செய்யும்படியாய் இயேசு இருக்கிறார். இந்த காலை வெள்ளை சொல்லுவோம், கர்த்தாவே, விசுவாசிக்கிற எங்களுக்கு தேவ பலன் உண்டே. நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேவ நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவன தகப்பனே, ஆண்டவரே, நீ பரிசுத்தராய் இருப்பது மாத்திரமல்ல, எங்களுக்காக நீர் பாவமாக்கப்பட்டு எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கர்த்தாவே இந்த உலகத்தில் வந்து உம்முடைய காயங்களை ஏற்று, உம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்று கர்த்தாவே நீர் எங்களை சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு திமிர்வாதக்காரனை போல நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிறதான குறைகள், எங்களிடத்தில் இருக்க காணப்படுகிற பாவங்கள், எங்களிடத்திலே காணப்படுகிற தவறுகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை விடுவித்து நீர் ரட்சித்து கர்த்தாவை எங்களை மீண்டுமாய் சுகப்படுத்தி நடத்தும்படியை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்ததாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென்.